நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. 2025-26 நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உள்ளது என புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார வளர்ச்சியை நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியா அடைந்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% இருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீட்டின்படி 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று தெரிவித்திருந்தது. 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டில் சேவைத்துறை 9.3% வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் உற்பத்தி மற்றும் கட்டுமான 7.5% வளர்ச்சியடைந்துள்ளது. மூலதனத்தில் அரசு செய்யும் முதலீடு அதிகரிக்கும், கிராமப்புற நுகர்வு மற்றும் வலுவான உள்நாட்டு தேவை உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து அதிகரிக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. 2025-26 நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உள்ளது என புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார வளர்ச்சியை நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியா அடைந்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% இருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீட்டின்படி 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று தெரிவித்திருந்தது. 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டில் சேவைத்துறை 9.3% வளர்ச்சியடைந்துள்ள நிலையில் உற்பத்தி மற்றும் கட்டுமான 7.5% வளர்ச்சியடைந்துள்ளது. மூலதனத்தில் அரசு செய்யும் முதலீடு அதிகரிக்கும், கிராமப்புற நுகர்வு மற்றும் வலுவான உள்நாட்டு தேவை உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து அதிகரிக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது.